ஃபைனலி சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸும் ட்ரை பண்ணோம். ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டதுலேயே நான்லாம் சீஸி ஆகிட்டேன். எந்த அளவு இருந்துச்சு எல்லாத்துலேயும் சீஸ் ஸ்டஃபிங் வந்து இல்லை இதெல்லாம் தெரியும். சீஸ் ஸ்டஃபிங் எல்லாம் அலற விட்டுட்டு இதெல்லாம் யாருன்னு பார்ப்பீங்களா? நம்ம கேமராமேன் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. சீஸ் ஸ்டஃபிங் எல்லாம் ரொம்ப ஸ்டஃபிங் எல்லாம் அலற விட்டுட்டு ஸோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே எல்லாம் நல்லா தான் சொல்லுவாங்க. திகட்டவும் இல்லை. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டேன். ஆனாலும் எனக்கு தெரியல. இது எல்லாமே 200 எப்படின்னா 200 காம்போ நான் சொல்லியிருப்பேன். 200 அப்படின்னா எந்த 2 எடுத்தாலும் எந்த 3 எடுத்தாலும் 200 அப்படிதான் காம்போ கைஸ். இதெல்லாம் சேர்த்து 200க்கு வந்து தந்தாங்கன்னா இவங்க கடை நடத்த முடியாது. ஸோ எந்த 3 எடுத்தாலும் 200க்கு தருவாங்க. அதுவும் என்னன்னா இந்த ஆஃபர் வந்து ரொம்ப நாள் போர்டு எதுவுமே வைக்க மாட்டாங்க. நம்ம நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து தனியாக ஒரு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக வைக்க போறாங்க. ஸோ யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ எந்த 3 எடுத்தாலும் சொல்லு இது விராப்பு அப்புறம் பிரெட் ஆம்லேட் அப்புறம் நூடுல்ஸ் இது 3 எடுத்தாலும் 200 தான். அந்த 3 எடுத்தாலும் 200 தான். ஸோ கண்டிப்பா வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த கடையில் சாப்பிட்டு ரிவ்யூஸ் ஆகும். ஸோ அப்போ சாப்பிடுவோம். பேக்கேஜ் நல்லா இருக்கு. எல்லாம் சாப்பிடணும் தான் சாப்பிட்டு இப்போ நான் மட்டும் ரிவ்யூஸ் நல்லா இருக்காது. ஏன்னா வந்து ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும் மென்ஷன் பண்ணக்கூடாது. நம்ம அடுத்த மான்ஸ்டர்ஸ் மாதிரிலாம் நம்ம வந்து ஃபேக் ரிவ்யூஸ் எல்லாம் ஒரு காசுக்காக வந்து ரிவ்யூஸ் கொடுக்குற ஆட்கள் கிடையாது. நம்ம வந்து யார் என்ன பண்ணாலும் பிரச்சனை. நம்ம வந்து ஒரிஜினலான உண்மையான ரிவ்யூஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி உங்கள் கடையை வந்து நீங்கள் கூப்பிட்டு நாங்கள் வர போகிறது கிடையாது. நம்மளோட கான்செப்டே தான். யாரும் கூப்பிட்டும் போகக்கூடாது. வந்து தைரியமாக யாரும் கூப்பிட்டு நாங்கள் வர முடியாது. நாங்களாம் யாராவது நிறைய பேர் எங்கிட்ட சொல்லி அந்த மாதிரி தான். இந்த கடையை அப்படிதான். கடையாக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த கடைக்கு வந்து எப்போவுமே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. நம்ம வந்து நிறைய பேர் சொன்னாங்க இங்கே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்மளும் இந்த கடைக்கு வந்தோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அண்ணனே டென்ஷனாக வரேன்னு தெரியும். நம்ம ஏன்னா அவர் கூப்பிட்டு நிறைய பேர் வரல. ஸோ என்னன்னா ஹானஸ்ட் ரிவ்யூ வேண்டி தான் கேஸ் நம்ம வருவோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா கடைலாம் நல்லா இருக்கும். லோ பட்ஜெட்டில் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சீரீஸ் அப்படிதான் இருக்கிறத வச்சு பண்ணுவோம். அதான் கேஸ் நம்ம சீரீஸ். ஸோ சாப்பிட்டு ஃபுல்லாக பேசிட்டு இருந்தாலும் சாப்பிட முடியாது. சூடாக ரெண்டு கேஸ் வெளியே நான் ஆம்லேட் சாப்பிட்ருக்கேன். பிரெட் ஆம்லேட் நிறைய இடத்துல. ஸோ இதோட வந்து என்ன சொல்ல ஸ்டஃபிங்கு முதல் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் வந்து ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லலை. ஃபுட் ரிவ்யூவும் கிடையாது நான் பண்ணுறது. லோ பட்ஜெட்டில் நமக்கு ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ இது ஃபுட் ரிவ்யூவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஒர்த்தாக இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒர்த்தாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. யூனிக் எப்படி சொல்றதுன்னா ரேட் வைஸ் பார்த்தாலும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லலாம் இந்த ஃபினிஷ் சூப்பராக இருக்கு. அந்த வந்து எப்படி என்ன எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. சீஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கு. சீஸ் போட மாட்டேன் இருந்தாலும் சீஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கு. ஹியர் கம்ஸ் சிக்கன் wrap. கையெல்லாம் கொஞ்சம் இதாக சீஸியாக தான் இருக்கு கைஸ். உள்ள அது ஸ்டஃபிங்கை பாருங்க. ஒரு மாதிரி போன்லெஸ் சிக்கன்லாம் வச்சு இந்த உள்ள ஸ்டஃபிங் ஒரு மாதிரி அலற விட்டுட்டு நானுமே இந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல சிக்கன் wrapலாம் இவ்வளோ நல்லா இருக்கும்னு. அந்த இதுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்னா எனக்கு பிடிச்சது எல்லாமே ஒர்த்து தான். அதில் இந்த சிக்கன் wrap ஏதோ கொஞ்சம் கூட என்ன தூக்கி காமிச்ச மாதிரியே இருக்கு. தனியாக வாங்கினா இது வந்து 100 கிட்ட வருது. ஆனால் இருந்தால் காம்போ வாங்கினீங்கன்னா 3 ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் 200. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. உங்களுக்கு வேண்டியதான் இந்த கடையை ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ப்ரோ சொன்ன சவாலை முறியடிக்கணும். அதுதான் நமக்கு மெயின் ஃபோக்கஸே. நம்ம கேமராமேன்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எப்படியோ ஒரு வழியாக ஃபைனலாக ப்ரோ நமக்கு அள்ளி தந்தனால சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன நம்ம கேமராமேனுக்கு ஃப்ரெண்டுட்டு ரிவ்யூ கேட்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. அப்படிங்க வா உள்ள வாட்டி இப்படி இந்த சைடு அப்போ தான் ஒன்று பிரைட்டாக இருக்கும். அப்பல நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாம் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்து கேஸ். அடுத்து அவன் நண்பர் இன்னும் சாப்பிட்டு முடியல. இப்போ சாப்பிட்டு முடிச்சிருவாரு. ஸோ அவர்கிட்ட ரிவ்யூ கேட்போம். அவ்வளோ டேஸ்ட்டு அடி போல. நான் வந்து அவன்கிட்ட சொல்லலாம் அவனாவே தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அமோகா ஃபில்டருக்காக சப்போர்ட் பண்ணேன் கைஸ். இப்போ கேமராமேனுக்கு நண்பரும் இப்போ லைனுக்குள்ள வர போறாரு. அவரும் வந்து எப்படின்னா அந்த கடையோட ரிவ்யூ தான் சொல்ல போறாரு. சொல்லுங்க ப்ரோ எப்படி இருந்துச்சு? நீங்கள் சாப்பிட்டதுல எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அமோகா ஃபில்டர் நானே சொல்ல வச்சு சொல்லலை ப்ரோ. நீனா தானே சொல்லுங்க. ஆனால் காசு கொடுத்தெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணல கேஸ். நாங்கள் வந்து கடைக்கு வந்து ரிவ்யூ பண்ணி தான் சொல்லோம். ஸோ இப்போ என்ன இட்ஸ் டைம் டு ரிங் த பெல். ஏன்னா அந்த நல்லா இருந்ததுன்னா அந்த கடையில் வந்து இந்த பெல் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த கடையோட ரூல்ஸ் அப்படி. ஸோ யார் மாப்பிள்ள நல்லா இருந்ததுன்னா அந்த பெல் அடிக்கணும். இல்லைலாம் அடிக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கையாலே பெல் அடிச்சு விட்டுரும். இப்போ வந்து நம்ம ப்ரோவோட டைம். நல்லா இருந்தா பெல் அடிச்சுவோங்க ப்ரோ. இப்போ வந்து கேமராமேன் ப்ரோ நல்லா இருந்துன்னா அடிச்சா போதும் ப்ரோ. ஸோ
அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம என்னன்னா வந்து ஒருத்தா ஒரு டீ காஃபி குடிச்சு நல்ல ஒரு நைட் ஒரு டின்னரையும் முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் அமலா ஃபில்டர் காஃபிக்கு வாங்கன்னு சொல்லுவேன். வந்ததுக்கு ஒருத்தா இருந்து நம்ம உள்ள இந்த கஸ்டமர்ஸ் ரிவ்யூ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்ட போய் கேட்டவங்க ஒருவேளை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, நம்ம கேட்கல. ஸோ அவங்க கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்த எல்லாருமே மேக்ஸிமம் காஃபி எல்லாமே நல்லா தான் சொன்னாங்க. ஸோ நீங்க எல்லாம் குடிச்சு பார்த்துட்டு இப்போ சப்போஸ் நான் வீடியோ பார்த்து வரீங்கன்னா குடிச்சு பார்த்து நல்லா என்ன கீழே சொன்ன போறேன். மோஸ்டா எல்லாம் நல்லா இருந்தா அப்படி வந்து குடிச்சு இதுக்கு முன்னாடி அமலா ஃபில்டர் காஃபி வந்திருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் டாட் மட்டும் போட்டுருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண வேண்டாம், லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த பட்ஜெட் சீரிஸ் 200 rupees பட்ஜெட் சீரிஸ் சூன் உங்க நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். நாளைக்கே வரும். பை பை கைஸ்.